இது பேசணும் பெருமா சாப்பிடுற மாதிரி நான் பொதுவா வேலை விரும்புறது வச்சு அடிக்க வரல சாப்பாடு உள்ள போனா வாட பத்து நீ அட்ட பேசுனே நீ மட்டும் சாப்பிடுறீங்க ஏய் நைஸாடி ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நிறைய வேற ஈட்டிங் சேலஞ்ச் சொல்லிட்டு நாங்க இப்பதான் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ரெடி ஆகி உட்கார்ந்திருக்கோம் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா இல்ல இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி பண்ணது கிடையாது ஈட்டிங் சேலஞ்சுன்னு ஒண்ணு இவ வேற இது என்னன்னா எக் ரைஸ் என்ன குஸ்கா எக் ரைஸ் குஸ்காக்கு தொட்டுக்க வந்து ஆனியன் பச்சடி தொட்டுக்க நோட் பண்ணி தொட்டுக்க ஆமா தொட்டுக்க குஸ்காக்கு ஆனியன் இல்லனா எப்படி வேற ஈட்டிங் சேலஞ்ச் ஒண்ணு வீட்ல என்னென்ன கிடக்குதோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வச்சிட்டா காலையில சுட்ட இட்லி வடை வாழைப்பழம் பத்தாத்துக்கு சிப்ஸ் நேந்திரம்பழ சிப்ஸ் சாம்பார் இது வேற அலாவுதீன் விளக்கு மாதிரி தண்ணி வேற அப்புறம் வாழைப்பழம் வேற வீட்ல எது இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து வந்து ஈட்டிங் சேலஞ்சுனும் எல்லாத்தையும் என்னால வேற சாப்பிட முடியும் நான் வேற வேலைக்கு போயிட்டு வந்து அங்கேயே சாப்பிட்டு வேற வந்துட்டேன் வந்தோடனே வா நீயா நானா பார்க்கலாம் அப்படின்னு நான் பண்றதுன்னு நீதான் சாப்பிடுவேன் நான் தான் சாப்பிட்டு வந்துட்டேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் யார் வின் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் வா இது வேற டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஃபர்ஸ்ட் வா நான் வச்சிட்டேன் ஆனா ஜெயிக்கிறது யாரும் தெரியல அவர் என்ன சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பாடே ஆறி போச்சு வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகுது ஆனா இப்பதான் சாப்பிடுறோம் சாப்பாடு சுத்தமா ஆறி போச்சு நான் ரெண்டாவது வேலை எனக்கு வேற கடைக்கு தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாது என்னால சாப்பிட முடியல அந்த ரைஸ் கடுங்க வேற அதிகமா கொடுத்துட்டாங்க சிக்கன் ரைஸ் இது வேற குஸ்கா வேற நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்க குஸ்கா எடுத்தாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தான் வந்து நான்வெஜ் எதுவும் வாங்காம நான்வெஜ் அதாவது எக்கும் நான்வெஜ் தான் நீங்க சொல்லுவீங்க பட் எக்கு மட்டும் சாப்பிட வச்சுருவீங்க இப்பதான் சாப்பிட்டா அதுக்குள்ள கேட்டு போகும் ஐயோ ஒரு நாள் வாங்கி ஒரு மாதிரி இருக்கு பசியோட இருக்கும்போது இப்படிலாம் பந்தே கட்ட மாட்டாங்க டைம்லாம் இல்லை யார் சாப்பிட்றாங்களா டைம்லாம் இருந்தால் சத்தியமான தோற்றுருவாங்க வேற எங்க கடத்தி எத்தனை வந்து இலையில போட்டு டைம் வந்து நானுமே சாப்பிடணும்னு தெரியல அதனால வந்து ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணுறோம்னா டைம் கிடையாது யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் டைம் வந்து இன்னொரு நாள் வச்சுக்கலாம் சரி ஓகே இப்போ என்னால் முடியாது நான் பசியோட இருக்கும்போது டைம் சொல்கிறேன் ஓ நீ சாப்பிட்டு வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கியா சரி இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் வச்சு பெட் வச்சு விளையாடும் ஓகேவா அப்போ பார்க்கலாம் இப்போ சப்போஸ் பிரியாணி சாப்பிடணும் கபாபு நான் சாப்பிட மாட்டேன் அப்புறம் யார் கூட நான் போயிட்டு ஐ அதெல்லாம் அதெல்லாம் யார் கூட போயிட்டு அதான் வேற பெட் ஒன்று இருக்கு சாப்பிட்ற மாதிரி உன் தம்பி உங்க அம்மா யாராவது வர சொல்லுமா ஆமா உங்க அப்பா ஒரு தயிர் சாதம் நானாவது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் எக்காவது சாப்பிட்றேன்
எங்க அப்பா எதுவுமே தர மாட்டாரு, எது கூட தர மாட்டாரு. அவர் வந்து தயிர் சாதம் ஃபேவரட் அவருக்கு. இப்ப நடுவில் தயிர் சாதம் அவர் ஃபேவரட் தயிர் சாதம். என்ன கலாய்க்கிற நடுவில் மாமனார் நான் கலாய்க்காம வேற அதுவும் கரெக்ட் தான். எக் ரைஸ் குஸ்காவுக்கு பாத்தீங்களா நேந்திரப்பழ சிப்ஸ். இந்த சிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் வந்து இதை எடுத்து வச்சிருக்காங்க இடையில. காலையில சுட்ட இட்லிங்க இதை வச்சு ஈட்டிங் சேலஞ்சு. இலையில ஃபுல்லா இருந்தா தானே, அதனால வந்து வடை இட்லி அப்புறம் என்ன பாயசம் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அது இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இன்னும் இருந்தாலும் அதையும் பண்ணிடுவோம். ஓகேவா? இவங்க தயிர் சாதமா மாறினது பார்த்தா என்னையும் தயிர் சாதம் நல்லா அப்புறம் கேட்டுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நல்லா நான்வெஜ் சாப்பிட்ட பையன் தான். இப்ப நான் சாப்பிடாததுனால பாரதி வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டோம்ல. மேற்கொண்டு நொறுக்கு தீனிலாம் தின்றோம். நான் என்ன போட்டு வந்து இந்த வீட்டுல இந்த வீடு இல்லை பெங்களூர். நாங்கள் ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல இருந்தோம். அங்க இருக்கும்போது அப்படிதான். அதான் எனக்கு கல்யாணம் பண்ணதுனால நான்வெஜ் கொஞ்சம் வந்து நான்வெஜ் வாடையே ஆக மாட்டேங்குது. எப்பயாவது அதுவும் நானே வாங்கிட்டு வந்து நானே சமைச்சு நானே சாப்பிடுவேன். எஸ், நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவானா, இவனே வாங்கிட்டு வந்து இவனே அதை கழுவி இவனே இது ரெடி பண்ணி பாத்தியே சாப்பிடுவான். நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றது யாருமே பிடிக்காது. அதனாலவே வந்து அதிகமாக வாங்குறது இல்லை. எப்பயாவது இவருக்கு தோணுச்சுன்னா வாங்கி வந்து செஞ்சு சாப்பிடுவாரு. சரி, இப்போ இவங்களுக்கு எப்படி சாப்பிட முடியும்? அதான் சேலஞ்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுமா? ஐயோ, நீ எல்லாத்தையும் காலி பண்ற, இன்னும் எல்லாத்தையும் எடுக்கிற. நான் வெறும் எக் ரைஸ் மட்டும் சாப்பிடுறேன். பாத்தியா, பேசிட்டு நீ எல்லாத்தையும் சாப்பிட்ற, நான் வெறும் எக் ரைஸ் மட்டும் சாப்பிட்றேன். இதையும் சாப்பிடணும் இதையும் சாப்பிடணும்னா அப்படியே நீ வேலையை பார்த்து பார்த்து சாப்பிடுறீங்க. அச்சு நோருக்கு நான் எவ்வளோ சாப்பிட்றேன்னு பார்த்து பார்த்து சாப்பிட்டு முதல் வீட்டுக்கு கிளம்பினால பண்றோம். முதல் பண்ற கொஞ்சம் கம்மியா வைக்க கூடாதா? நல்லா ஃபுல்லா வச்சாச்சுல. வேற குஸ்கா அப்படியே இருக்கு, தொடவே இல்லை. இதெல்லாம் கூட ஏத்துக்கலாம். சிப்ஸ், இட்லி, வடை, வாழைப்பழம். கல்யாணம் இருந்தா ஆமா, வாழைப்பழம் வந்து எதுக்குன்னா லாஸ்ட்டா சாப்பிடுவாங்க என்ன, அதனால வாழைப்பழம். அது கூட ஏத்துக்கலாம். சிப்ஸ் அந்த ஸ்நாக்ஸ். வாழைப்பழத்தை சுத்தான புல்ல நீ பொறுமையா சாப்பிடுற மாதிரி தெரியுது, ஆனா சாப்பிடு. காலையில எடுத்து ரைஸ் அப்படியே இருக்கு. நீ வந்து பேசுறது பொறுமையா சாப்பிடுற மாதிரி தெரியுது. நான் பொதுவாக வாயில விரும்பல வச்சு அடிக்க வரம்பல. சாப்பாடு உள்ள போனா வாழைப்பழத்தை வச்சு நீ யார்கிட்ட பேசுறீங்க, நீ மட்டும் சாப்பிடுறீங்க. என்ன பேச எதுவுமே ஒரு நாள் சாப்பிடுறாரு. அடிக்கடி அடையும் தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாது. பரவாயில்ல, என்னால முடியலாம், நான் வச்சிருவேன். சரி பாப்போம். எக் ரைஸ் கொஞ்சம் நல்லா இருந்தா குஸ்கா எப்படின்னு தெரியல.
நீ எக்ரேஸ் காலி பண்ணிட்டு எக்ரேஸ் என்னோட எக்ரேஸ் அப்படியே இருக்கு. நீ என்கிட்ட பேசுனா காலி பண்ணிட்டு இல்லையா? நீ நிறைய சாப்பிடுற, நான் கொஞ்சம் கொஞ்சமா வைக்கிறேன். ஆளு போச்சு சாப்பிடும். கூட இருந்தாலே சாப்பிட முடியாது. கூட போகலாம். இதில் வேறு ஆறி போயிருக்கு. எவ்வளோ சாப்பிட முடியும்னா எதுவுமே தெரியல. அதிகமாக சாப்பிட்டு வயிறு வெடிக்காமல் இருந்தால் சரி. குஸ்தா கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ஜெரமாக தெரியல. நீ குஸ்கா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்ட, நான் எக் ரைஸ்ல உட்காந்து அப்போ எனக்கு மட்டும் சாப்பிட அதிகமாக வச்சுருக்கீங்க. நீ எக் ரைஸ் முடிச்சுட்ட அந்த எக் ரைஸ் வச்சுக்கியா? சரி கேடு நீ போ. எனக்கு நிறைய வச்சுட்ட சாப்பாடு. நாளைக்கு இல்லை, நீ தான் நினச்சா இல்லை, நீ மறுபடியும் கொட்டின இருக்கு. அப்படியே எனக்கு குஸ்கா அதிகமாக தெரியுது. ஆனியன் பத்தாதுன்னு மேல வீட்டில் வேற ஆனியன் ரெடி பண்ணாங்க. எனக்கு வந்து ஆனியன் ரொம்ப பிடிக்கும். எந்த சாப்பாடு இருந்தாலும் ஆனியன், ஒயிட் ரைஸ்ல கூட ஆனியன் இருந்தால் சாப்பிடுவேன். அதனால ஆனியன் மட்டும் தெரியல நான் ரெடி பண்ணேன். ரொம்ப கஷ்டமான டிஷ் தான் ஆனியன் கண்டிப்பாக. அது எனக்காக நான் ரெடி பண்ணேன், நான் சாப்பிடுவேன்ல. ஏன்னா ஆனியன் இருந்ததுன்னா வெறும் ஒயிட் ரைஸ் ரசமோ எதோ தான் சாப்பிடுவேன். நான் ரொம்ப வேகமா வச்சு அம்மது மாதிரி தான் இருக்குது. என் சாப்பாடு என் இலையில சாப்பாடு அப்படியே இருக்குது. ஸ்லோவா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் ஜாலியாக இருக்குது. எக் ரைஸுக்கு நேந்திரம் மாதிரி சுட்டு வச்சு அடி. நான் என்ன சொன்னேன், அந்த ஆனியன் எப்படி நான் பண்ணணும் அதே மாதிரியே எனக்கு அந்த சிப்ஸும் பிடிக்கும். வேற இட்லி வேற வடையுது. ஆனால் சொர்க்கதான் தூக்கி அடிக்கணும் போடுங்க. செவத்துல இல்லை, வயிற்றுல அடி. வடை பாருங்க, வயிற்றுல இவ்வளோ பெரிய வடை போட்டாங்க காலையில். ஆப் சாப்பிட்டு இட்லி சைஸுக்கு வடை இருக்கு. ஸ்டைலாக போட்டுருக்கோம், சூப்பராக அழகா. இட்லி சைஸுக்கு வடை இருக்கு, ரவுண்டா. இது வருஷத்து பிளஸ்ஸாக இருக்கு. இது யாரு சாப்பிட்டுன்னு பாருங்க. இவ்வளோ பெருசு, இவ்வளோ அழகா யார் போடுறீங்க? நல்லா ரவுண்டா போட்டுருக்கோம். அப்படி இப்படி பேசி நீயே முஸ்த போல. ஐயோ, எங்க எக் ரைஸ் இன்னும் இருக்குது. வேலைக்கு ஆகாது போல. ஓ, நீ பாட்டாவியா? பார்க்கலாம். வெளியே வந்துடும் போல. நான் வச்சிருக்கேன், என்னை பார்த்து ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்காது. ஸ்லோவாக போயிட்டு வண்டி இப்போ என்ன வேகமாக போதா? வண்டி கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்கர்ல ஏறிச்சு. அப்படி இப்படின்னு எக் ரைஸை கடந்து வந்தாச்சு. குஸ்காவை மேலே ஏறி இருக்குது. அப்படியே குஸ்காவை இறங்கிடும். பைத்தியம், பொறுமையாக சாப்பிட பைத்தியம். ஆனியன் எல்லாமே சாப்பிட மாட்டோம். ஆனியன் என்னென்ன விட்டா சாப்பிட மாட்டோம். ஆனியன் மறந்துட்டு நான் ரெடி பண்ணேன்.
சாப்பிடலதானே நீ அப்படி போன உடனே 2 தான் சாப்பிடலாம். சாப்பிட்டுருந்தா அப்புறம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆளுங்க வந்து அன்னைக்கு இறங்கி விட்டு ஒரு சாப்பிடலாம் பிளான் எதனா இருந்தது. சாப்பிடலாமா? இப்பதான் தலை இப்பதான் புஸ்தாவே எடுக்கிறேன். புஸ்தா முடிக்கிறா ஆனே முத வச்சியா? அடி வந்து எப்பவுமே பொறுமையா தான் சாப்பிடுவோம். அந்த தைரியம் உனங்க பொறுமையா தான் சாப்பிடுவோம். கண்டிப்பா நானு. ஆனா நம்ம அப்படி இல்ல. கூப்பிட்டு அடிக்கிட்டு தான். நானும் வேகமா இவ்வளோ எப்படி சாப்பிட்டேன்? இப்படிதான் சாப்பிட்டேன். இன்னும் ஒண்ணு சாப்பாடு கையில கொஞ்சம் அதிகமா எடுக்கிறேன். நான் கம்மியா எடுக்கிறேன் போல. அடிதா இப்படிதான் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடுவோம். டீசன்ட். அதெல்லாம் எங்க தெரியுமா? டீசன்ட்லாம் வெளியில போனா மட்டும்தான். ஹோட்டலு அந்த மாதிரி போனா மட்டும்தான் அப்படி அந்த மாதிரி. உங்க பேர் அதான் வெளியில போனா இதெல்லாம் உண்மைதான். எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. என்ன வெளில போனா எல்லாருமே எப்படி இருப்பீங்க? அப்படிதான் வீட்டுக்கு வரும்போது வச்சு வாங்க வேண்டாம். ஆனா வீட்டுல பழைய சோறு திங்கிறது இல்லை. நான் வெளியில சொன்னேன் இல்ல வெளில போனா மட்டும் இப்படி இப்படி டீசன்ட். வீட்டுக்கு வந்து நான் மட்டும் இல்ல பாக்குற எல்லாருமே அப்படிதான். வீட்டுல இருந்தா வானல்ல வச்சு சாப்பிடலாம், பழைய சோறு சாப்பிடலாம். நீ இன்னும் கொஞ்ச நேரம் பேசினே இருந்தோம். ஐயோ அவங்க இது உன்னோட ட்ரிக். என்ன பேச வச்சுட்டு பேச வச்சு சாப்பிடுறாங்க. நல்லா ஏமாத்தி செய்ய பாரு. முடியல அவ்வளவுதான். எனக்கு இட்லி வேணாம், வடை வேணாம், சிப்ஸ் வேணாம். இப்போ வேக வேகமாக சாப்பிட்றாங்க மேடம். அத்தது இங்கேயே படுத்துருவாங்க. பத்துன்னு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. பாத்தி அந்த இடம் அது தண்ணி மூடா கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு மேலே துணி காய்ச்சி போய் எடுத்துமாயா. அப்புறம் ஒரு 8-9 மணிக்கு ஆயிடுச்சு. ஏதாவது கடை பார்க்க போகலாமா, ஏதாவது வெளியில் ஏதாவது கடை தேர்வு பார்க்க போகலாமா, அப்படிதான் சொல்லுவோம். டெய்லி அதான். என்ன பண்ண சாப்பிட சொன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டியா? இப்போதான் இதுல பாத்துங்க. இப்போதான் என்ன சாப்பிட முடியல. சரி என்னாலயே முடியல. நான் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தேன். இதெல்லாம் வைக்கும் போதே நான் சொல்லிட்டேன் என்னால இதுவே சாப்பிட முடியாது. இல்ல கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். எக் ரைஸ் முடியாதுன்னு சொல்லிட்டேன். எக் ரைஸ் குஸ்கா சரி முடிச்சிடலாமா? சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் என்னால அதுக்கு மேல முடியல. நீ வேணா உனக்கு இன்னும் ஒரு அடுத்த நாள்ல கூட ஒரு 1/2 hour கடை வாங்கி தரேன். சாப்பிட்டு முடிச்சு எனக்கு முடியல. ஏன்னா எக் ரைஸும் நிறைய வச்சுட்டேன், ப்ளஸ் குஸ்காவும் வேற நிறைய வச்சுட்டோமா. அது ரெண்டும் வச்சதே அதுவே சாப்பிட்டு பிடிச்சாச்சு. அது சாப்பிட்ட பிறகு இட்லி, இந்த வாழைப்பழம், வடை இதெல்லாம் சாப்பிடவே முடியல. இதுக்கு மேல வயிற்றுலயும் இடம் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுபடி பார்த்தா யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா பாதிதான். ஏன்னா குஸ்காவும் எக் ரைஸும் வந்து ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆனா குஸ்காவே அப்படியே வச்சுட்டு இருக்கேன் சாப்பிடாம. உங்களுக்கு தெரியல வெயிட் பண்ணுங்க. கிட்ட எடுத்துருங்க அப்படியே. குஸ்கா அப்படியே இருக்கு. இப்ப நான் தான் ஜெயிச்சேன். அத நான் காமிக்கிறேன். அப்பா நீ தான் ஜெயிச்ச பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக் ரைஸு ப்ளஸ் குஸ்கா 2 வச்சுருந்தோம். ஆனால் நான் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம். குஸ்காவே அப்படியே வச்சுட்டேன். அதுக்கு மேலே சாப்பிட முடியல, வயிற்றுல இடம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிக்கு வச்ச ரைஸ் எல்லாமே சாப்பிட்டோம். குஸ்கா ப்ளஸ் எக் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டேன். ஆனால் இதெல்லாம் மீதி இருக்குது. இதுக்கு மேலே எங்களால் முடியல. ஃப்ரெண்ட்ஸ் அதான் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காமிச்சேன். ரைஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பாரதி. அதனால வந்து ஏன்னா லன்ச் வந்து சாப்பிட்டதுனால எங்களால் சாப்பிட முடியல. இப்போதைக்கு இதுக்கு மேலாம் அப்புறம் நம்மளால அப்புறம் ஏதாவது வாமிட்டு வந்துடும். இதுக்கு மேலே சாப்பிட்டா அப்போ இப்படி இதுபடி பார்த்தா வந்து பாரதி வந்து ஜெயிச்சிருக்கா, வின் பண்ணியிருக்கான். சரி அடுத்த தடவை பார்த்தோன்னா நான் வின் பண்ணி காட்டுவேன். அடுத்த தடவை இந்த மாதிரி போட்டி வைக்கிறான்னா காலையிலே சாப்பிடாம வந்துடுவேன். கண்டிப்பா நான் ஜெயிக்கிறதுக்காக சாப்பிடாம கூட இருப்பேன். என்ன ஓகேவா? உங்களுக்கே தெரியும் காலையிலேருந்து சாப்பிடாம இருந்தாலும் இப்போ சாப்பிட்டாலும் கூட சாப்பிட முடியாது.
என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். அடுத்த தடவை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து நான் தான் ஜெயிக்க போறேன். இப்போ நீ ஜெயிச்சிட்டேன்னு ஓவரா பண்ணாங்க, திகு பண்ணாங்க, சரியா? நீ இது வேற ஏதாவது ஐட்டம் வை, அப்ப பார்க்கலாம். எப்படின்னா நான்வெஜ்ல வர சொல்லுவேன். நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன் தெரிஞ்சு அவன் கூப்பிட்றான் வேணும்னே. நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் என்ன சாப்பிடணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீ வரணும். நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன், ஓகேவா? வேற எது வேணாலும், ஆனால் வெஜ்ஜில் எதாக இருந்தாலுமே கண்டிப்பாக நானும் நீயும் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஜெயிக்கிறேன், ஓகே? இந்த தடவை ஓகே போனா போதுன்னு நான் விட்டு கொடுத்துட்டேன். இது நீங்க விட்டு கொடுத்தது. ஆமா, நான் விட்டு கொடுத்தது அங்க இருக்குது. இல்ல போனா போகுது, ஏதோ ஏமாத்தி ஜெயிச்சிட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நர்மதா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலாம், எது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க அதை ட்ரை பண்றோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை.